20 லட்சத்துக்கு துபாயில தங்கம் வாங்கி அதை இந்தியாவுல வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்குமா? பொதுவா வேலைக்காக துபாயில இருக்கிறவங்க நாடு திரும்புறப்ப பல விஷயங்களை நண்பர்களுக்காக வாங்கி வருவாங்க. துபாயில இந்தியாவை காட்டிலும் தங்க விலை குறைவா இருக்கிற சூழல்ல அப்படி தங்கத்தை வாங்கி வந்தா அதோட லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. துபாயில தங்கம் விலை இந்தியாவுல இருக்கிறத விட 5 to 7% குறைவுதான். இதுக்கு பிரதான காரணமே வரிதான். அங்க தங்க கட்டிகளுக்கு இறக்குமதி வரி ஜிஎஸ்டி எல்லாம் கிடையவே கிடையாது. இது காரணமா அங்க விலை குறைவா இருக்கு. அப்ப அங்க போய் வாங்கிட்டு வந்து இங்க வித்தா லாபம் கிடைக்கும் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்காம். உதாரணமா 2026 விதிப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல அங்க தங்குவோர் மட்டுமே குறிப்பிட்ட அளவு தங்க நகைகளை வரி விலக்கு இல்லாம கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதுல சில நடைமுறை சிக்கலும் இருக்கு. துபாயில ஒரு வருஷம் வசிச்சுட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் நகையை எடுத்துக்கிட்டு வர முடியாது. ஒரு வருஷத்துக்கு மேல வெளிநாட்டுல வசித்த இந்திய பயணிகள்ல ஆண்கள் அதிகபட்சம் 20 கிராம் தங்கத்தை மட்டுமே எடுத்து வர முடியும். அதே போல பெண்கள் 40 கிராம் வரையிலான தங்க நகை மட்டுமே எடுத்து வர முடியும். வரி விலக்கின்றி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இத. ஆனா இது நகைகளுக்கு மட்டுமே, கட்டிகள் அல்லது நாணயங்களுக்கு கிடையாது. இது தொடர்பா வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரம்புக்குள்ள இருந்தா மட்டுமே வரி விலக்கு இல்லாம நகையை எடுத்து வர முடியும். இது வரம்பை தாண்டும் போது நாம 3% 6% அல்லது 10% கூட சுங்க வரி செலுத்த வேண்டிய சூழல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணத்துக்கு 20 லட்சத்துக்கு நீங்க நகை வாங்கிட்டு வந்தா விதிகளை முறையா பின்பற்றி அதை இந்தியாவுக்கு எடுத்து வந்தாலும் கூட உங்களுக்கு லாபம் இருக்காது. அங்க கிடைக்கிற 5 to 7% விலை வித்தியாசம் பார்க்க பெருசா இருக்கலாம். ஆனா 6% சுங்கவரி, 3% ஜிஎஸ்டின்னு இப்படி நிறைய இருக்கு. லாபத்தை விட ரிஸ்க் தான் அதிகம்னு சொல்லலாம்.